இந்த ஆள் பேச்ச மட்டும் கேட்டீங்கன்னா உருப்படாம தான் போவீங்க. இந்த ஆளுக்கு வாய் மட்டும்தான் வண்டலூர் வரைக்கும் கிளியும். நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்ல மட்டும் தான் தெரியும். ஆனா ஒன்னும் பண்ண தெரியாது. அர்ஜுன், உண்மைதான்க்கா சொல்றேன். நம்ம அப்பாக்கு வாய் மட்டும்தான். என்ன மாமா பாக்குறீங்க? எல்லாத்தையும் இவர்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. கேட்டு வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாரு இவரு. சரியான ஃப்ராடு மாமா இவரு. அர்ஜுன் ரொம்ப பேசுற நீ. என்னக்கா உண்மையதானக்கா சொல்றேன். எங்க அவரை இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பா, ஏய் உள்ள போயிடு. அடச்சே, இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க மச்சான். நீங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும்னா வேற யாருக்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, ஐடியா கூட கேளுங்க. ஆனா இந்த ஆள் பக்கத்துல கூட வராதீங்க. இந்த ஆளுக்கு நல்ல மனசே கிடையாது. அர்ஜுன் இருங்க, இதே மாதிரி உங்க தங்கச்சி மலர் எனக்கு கட்டி கொடுப்பேன்னு சொல்லி என்கிட்ட எப்படியெல்லாம் பில்டப் கொடுத்து அமெரிக்கால கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தவனை இங்க கூட்டு வந்து உட்கார வச்சு நல்லா ஏமாத்திட்டாரு. அப்பவே இந்த ஆள் கிட்ட சொன்னேன், என்ன பிடிச்சிருக்கா கேளுங்க கேளுங்கன்னு. அதுக்கு இந்த ஆள் என்ன சொன்ன தெரியுமா? என் பேச்ச யாரும் மீற மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு என்ன. உங்க தங்கச்சி வேற ஏதோ பிளான்ல இருந்திருக்காங்க. தோ உமாக்காவே என்கிட்ட இதை சொல்லல. அது இல்ல அர்ஜுன், அது வந்து இல்ல தெரியும், நீங்க அக்காவை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படியே இருங்க மாமா. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இங்க மட்டும் வராதீங்க. இந்த வெள்ளை வேட்டி சட்டெல்லாம் வெளியே தான், உள்ள வெறும் குப்பை. இப்படி வெள்ளையும் சொல்லியமா இருந்து அடுத்தவங்க குடும்பத்துல பிரச்சனையை பண்ணி கெடுத்துறதா இந்த ஆளோட வேலையே. அர்ஜுன் போதும், நிறுத்து. எங்க நீங்க கிளம்புங்க, போங்க. பா நான் வரேன்பா. வராத. போய. போலாம் உமா. வா உமா. வா உட்காரு உமா. என்ன உமா, நான் தான் உன்னை கூட்டிட்டு போக வந்துட்டேன்ல. அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் என்ன, வா. உள்ள அர்ஜுன் எங்க அப்பாவை எப்படி எல்லாம் பேசினா கேட்டீங்கல்ல? சிறப்பா கேட்டானே. எங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நீங்க அப்பாவை திட்ட நினைச்சதெல்லாம் அவன் திட்டானா? உமா என்ன வார்த்தை பேசிட்ட? நான் போய் மாமாவை திட்டுவேனா? உங்க அப்பா காசு கொடுத்துட்டாருன்னு எங்க அப்பாவை கேவலமா பாத்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க அப்பாவை அவன் திட்டிட்டு இருக்கான், நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன என்ன உமா பண்ண சொல்ற? நான் என்ன பேச முடியும் அந்த இடத்துல? நீ மாமாவை பேசாதன்னு சொல்ல வேண்டியதானே? உமா, இது உங்க குடும்ப பிரச்சனை. அவன் ஏதோ கோபத்துல பேசிட்டான். நாளைக்கு அக்கா அம்மான்னு வந்தா நீங்க பேசதான் போறீங்க. நான் சண்டை போட்டா திருப்பி பேச முடியுமா? அவன் எப்படி எல்லாம் எங்க அப்பாவை பேசினான், நீங்க ஜாலியா பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சா நான் இங்க வந்தேன். எங்க அப்பா பணம் கொடுத்துட்டாரு, உன்னை சந்தோஷமா கூட்டிட்டு போலான்னு வந்தேன். திடீர்னு அவன் அப்படி பேசுனதும் எனக்கு ஒன்னும் புரியல உமா. நீ இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சும்மா விட்டுருப்பேனா? வா வா, இப்பவே உள்ள போய் கேட்கலாம். எனக்கு நீதான் உமா முக்கியம். ஒண்ணு கேட்க வேண்டாம், ஆனா இன்னொரு தடவை இப்படி பண்ணாதீங்க. பண்ண மாட்டேன் உமா. இல்ல உமா, அவனை இப்ப கேட்டு வந்துடும். வா. வண்டி எடுங்க, கிளம்பலாம். போலாம் உமா.
என் மச்சான் வாழ்க. போலாமாமா? அவங்க வீட்டுல பாட்டி அவன் வீட்டுல பாட்டி நம்ம வீட்டுல பாட்டி. டேய் நிறுத்துறா பாட்ட. டேய் நிறுத்துறா பாட்ட. இன்னமா பண்ணலாம் டிஸ்கோ விட்டு போகலாம் ஓச்சாவ போடலாம். என்ன ஏண்டா பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்காங்களேன்னு கொஞ்சம் அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ ஓவரா பேசிட்டு போற. ஏன் இன்னைக்கு தான் உங்களை நான் பேசுறேனா? இதுக்கு முன்னாடி நான் பேசினதே இல்லையா? ஓ, எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டல இன்னைக்கு. அதான் இவ்வளோ டென்ஷனா? சரி, ஒரு பெக் அடிச்சிங்கன்னா எல்லா டென்ஷனும் தன்னால இறங்கிடும். என்ன உன்ன மாதிரி குடிகார பையன் நினைச்சியா? நீ யாரு எப்பேற்பட்ட பொறுக்கின்னு தெரிஞ்சா ஒரு பைய பொண்ணு கொடுக்க மாட்டான். எடுத்து விடவா உன் ஹிஸ்டரிய சொன்னேன்னு நாரிடும். அதெல்லாம் மீறி அந்த மலரை கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன் பாரு. அவ நல்ல நேரம் அவ எஸ்கேப் ஆயிட்டா. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாம் வேஸ்ட். நான் அசிங்கப்பட்டதான் மிச்சம். ஏன் எனக்கு அசிங்கம் இல்லையா? அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் போச்சு. என்ன அசிங்கப்படுத்தி தலகுனிய வச்சவள வாழவும் விடாம சாகவும் விடாம அவ வாழ்க்கையில நரக வேதனை அனுபவிக்க. இந்தாங்க. என்ன இப்போ உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க? காலையில பார்க்கலையா? பார்த்தேன், சும்மா பொழுது போகல, அதான். ராஜா வந்துட்டானா? அப்படித்தான் நினைக்கிறேன். மேகலா வந்து டீ எடுத்துக்கிட்டு போனா. ஓ, ரவி அவனும் இப்பதான் உமாவை கூட்டிட்டு வந்தான். அவனை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. உமா கிட்டையும் அவன் மாமனார் கிட்டையும் ரொம்ப அவமானப்பட்டுட்டான். சம்பந்தி தான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. ஆனா உமாவை அப்படி சொல்ல முடியாது. அவன் முடிஞ்ச வரைக்கும் ரவிக்கு சப்போர்ட்டா தான் இருக்கா. ரவி பிசினஸ் பண்றேன்னு பணம் கேட்டப்பவே நான் கொடுத்துருக்கணும். முன்னாடியே கொடுத்திருந்தா நம்ம புள்ள எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டிருக்க மாட்டான். அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் அந்த பணம் அவனுக்கு தானே. அந்த பணத்தை வச்சு ரவி வாழ்க்கையில பெரிய ஆளா வந்தான்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். வருவாங்க. நல்ல கஷ்டப்பட்டிருக்கான், புரிஞ்சுக்கிட்டான். ஏய், ராஜா என்ன சொன்னா? அவ ஒண்ணும் சொல்லல. ஆனா முகத்தை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு பேங்க்ல ஒண்ணும் இல்லாம வந்து நின்னதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சந்தோஷமா இருக்கணும், அது போதும். என்னப்பா ஈவினிங் பார்க்குக்கு வாக்கிங் போலையா? நீலகண்ட அங்கிள் விட மாட்டாரே. போகணுன்னு தான் சொன்னான். நான் தான் கொஞ்சம் லேட்டாக வர சொன்னேன். ஓ, கொஞ்சம் வெயில் இறங்கினதுக்கு அப்புறம் போகணும். சரிப்பா. சரிப்பா, ஒரு 7 மணிக்கா போலாம். ம். மா, வந்துட்டான். வரும்போது வெறும் கையை வீசிட்டு வரணும், போகும்போது 4 பைய தூக்கிட்டு போகணும்.
ஏய் நீ என்னடி இப்ப வந்திருக்க? ஏமா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் நேரம் காலெல்லாம் பார்த்துட்டு தான் வரணுமா? ஏய் புள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரமாச்சேன்னு கேட்டேன். அவ ஸ்கூல்ல ஏதோ ப்ரோக்ராம் இருக்கான், லேட் ஆகும்னு சொன்னா. நான் தான் போய் கூட்டிட்டு வரணும். சரி அப்படியே போற வழியில வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். மா ஒரு டீ தரியா? ரொம்ப தலை வலிக்குது. டீல ஆரம்பிச்சிருக்க, வரிசையா லிஸ்ட போடு. என்ன ராஜா கிண்டல் பண்றியா? எதுக்கு கோவப்படுறீங்க? உரிமை இருக்கு, எடுத்துட்டு போறேன்னு சொல்லுவீங்களே, அதே சொல்லுங்க. பேச்ச பாத்தியா? நீங்களா பேசுறீங்க? 10 லட்சம் வாங்கின பவுஸ்ல பேசுது. ஓ, விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கியா? நீதான் எங்களுக்கு முன்னாடி 5 லட்சம் வாங்கிட்டு போயிட்டியே. உங்களுக்கு 10 லட்சம், எனக்கு மட்டும் 5 லட்சமா? இது எந்த ஒரு நியாயம்? நினைச்ச நேரத்துக்கு வந்து இங்க இருந்து ஓனா வாங்கிட்டு போறல, அதே ஒரு நியாயம் தான். இங்க பாரு ரேவதி, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சும்மா ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு மேலேயே தான் செஞ்சோம். காவ்யா கண்மணி பேர்ல 5 லட்சம் போட்டாச்சு. அப்புறம் என்ன? எனக்கு எங்க அப்பா அம்மா செய்யறாங்க, நீங்க எதுக்கு பொறாமப்படுறீங்க? உங்களுக்கு 10 லட்சம்னா எனக்கும் 10 லட்சம் வேணும். இங்க பாருக்கா, உன் பொண்ணுங்க பேர்ல 5 லட்சம் போட்டாச்சு. எங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம், மீதி இருக்கிற 5 லட்சம் அம்மா அப்பா பேர்ல இருக்கு. இப்ப நீ அதையும் புடுங்க பாக்குறியா? இருக்கிற பணத்தை அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டா கடைசி காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப பெத்த பிள்ளைங்கன்னு எதுக்கு இருக்கீங்க 2 பேரு? நீங்க என்ன செய்வீங்க அவங்களுக்கு? இந்த பார், அத உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ கொஞ்சம் அதே மாதிரி எனக்கு அவங்களுக்கும் நடுவுல நீங்க ஒண்ணு வர தேவையில்ல. அவங்க எனக்கு தரத தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஐயோ போத நிறுத்துறீங்களா? நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம். ச்சே, காசு பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. இந்தாடி. என்ன ரேவதி, வந்தா பாத்துட்டு சந்தோஷமா போக மாட்டியா? அப்பாவை எப்படியா டென்ஷன் ஆக்குவே? மா நான் என்னமா பேசினேன்? நியாயத்தை பேசினேன், அது தப்பா? நியாயமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? ரேவதி, பா என்னப்பா இது? இந்த சீதா, இதுல 5 லட்சம் இருக்கு. உன் கையால அவளுக்கு கொடு. இந்தா, இத அவகிட்ட கொடு. இந்த அப்பானா அப்பதான். தேங்க்ஸ் பா. சரிம்மா, பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க. நான் தான் போய் அவங்கள கூட்டிட்டு வரணும். அப்புறம் நான் வந்து பாக்கட்டுமா? வரேன்பா. பா தேங்க்யூ பா. அத்தை ஒரே நிமிஷம் அங்க போயிட்டு வந்துடுறேன். என்ன கண்ணு? போயிட்டு வந்துடுறேன் இருங்க. எங்க? என்ன இவா இங்க? என்ன சம்பந்தியம்மா? மலரு, சம்பந்தியம்மா வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்களை தான் பார்த்து பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை கோயிலே பார்த்துட்டேன். சம்பந்தியம்மா, மலர் கண்ணு கூட கோயிலுக்கு வந்துக்குது. உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு மலர் பதறி அடிச்சுக்கின்னு வந்துச்சு. ஆனா பாவம் புள்ளையால பார்க்க முடியல.
கைத்த பூச்சி தள்ளிட்டாங்களாமா உங்க புள்ளைங்கெல்லாம். சதான் கோவம் இருக்கதான் செய்யும். ஆனா எம்மா நாளைக்கு தான் இதே கோவத்தோடயே நீங்க இருந்துப்பீங்க சொல்லுங்க. மலரு எங்க வீட்ல சந்தோஷமா தான் கீது. நாங்க அத நல்லாதான் பாத்துக்கிறோம். ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் சம்மந்திமா. மலருக்கு எப்ப பார்த்தாலும் உங்க நினைப்பு தான். எங்க அம்மா இப்படி சொல்லிக்குவாங்க, எங்க அப்பா அப்படி சொல்லிக்குவாருன்னு உங்களை பத்தி தான் பேசினே இருக்குது. நீங்க சம்மதிச்சாதான் இந்த கண்ணால நடக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லினே இருந்தது. நாமளே எதிர்பார்க்காத மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. அதான் புள்ளைங்களுக்கு எங்க ஏரியாலேயே சின்னதா ஒரு பம்சன் வைக்கலான்னு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நீங்களும் அண்ணனு வந்து புள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும்? எங்களை கேவலப்படுத்திட்டு போனதை பத்தி கவலைப்படாம இவ சந்தோஷமா இருக்கணும் நாங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா? பாண்டியும் அத்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. அதுக்காக நீங்களா என்ன வெறுத்தா எனக்கு கஷ்டமா இருக்காதம்மா? ஏண்டி எங்களை நீ தூக்கி போட்டுட்டு போனியே, அப்போ இதெல்லாம் உனக்கு தோணலையா? அத்தை மாமா நீ பேசாத மலரு. நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நானும் உங்க அப்பாவும் இவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்ட. இல்லம்மா, அவங்கள அப்படி பார்த்த கோவத்துல. அப்படி என்னடி கோவம் உனக்கு? பெத்தவங்களே தூக்கி எறியற அளவுக்கு கோவம்? நீ நல்லவளா இருந்தா எங்க கிட்ட வந்து பேசிட்டுல முடிவு எடுத்திருக்கணும். இவங்கள எத்தனை நாளா உனக்கு தெரியும்? என்னையும் அப்பாவையும் எவ்வளவு நாளா உனக்கு தெரியும்? இவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரிஞ்ச உனக்கு பெத்தவங்க மனசும் அவங்க கஷ்டமும் உனக்கு புரியல. சம்பந்தியம்மா, அது சின்ன புள்ள. பெரியவங்க நீங்க தான் அத மறந்து மன்னிச்சு பம்சனுக்கு வந்து அதுங்களை ஆசீர்வாதம் பண்ணணுங்க. நீங்க ஒரு பொண்ணை பெத்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்து அத கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டு அவ உங்களை இப்படி ஏமாத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போனா நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? நான் பண்ணது தப்புதான். தப்புதான்னு சொல்லிட்டல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. பேசாத. உன்னால பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியுது. உன்னை இவங்க சின்ன பிள்ளைன்னு சொல்றாங்க. சம்மந்தியம்மா பாவம், அது மேல எந்த தப்பும் இல்ல. எங்க மேல இருக்கிற பாசல அது அப்படி பண்ணிடுச்சு. அப்போ நாங்க வச்ச பாசத்துக்கு என்ன பதில், என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல, எங்க மேலயே இம்மா பாசமாகுதுன்னா உங்க மேல எம்மா பாசமா இருந்திருக்கும். அத நீங்க நினைச்சு பார்க்க வேணாமா? அவ்வளோ இருந்திருந்தா எங்க கிட்ட பேசி இருக்கணும். உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியா நின்னு போராடி இருக்கணும். எங்களை விட்டுட்டு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவளை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு நீயும் அப்பாவும் கண்டிப்பா வேணும்மா. நாங்க உனக்கு என்னடி குறை வச்சோம்? உன்னை கொடுமைப்படுத்தணுமா, அடிச்சோமா, இல்ல திட்டினோமா? சத்தமா ஒரு வார்த்தை பேசிருப்பாரடி அந்த மனுஷன் உன்ன? இல்ல யாராச்சும் பேசதான் விட்டுப்பாரா? மலரு மலருன்னு உன்னை தரடி பெருசா நம்பிட்டு இருந்தாரு அந்த மனுஷன். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு இப்ப அப்பா அம்மா வேணும்னா எப்படி கிடைப்பாங்க? ஐயோ, மலர் கண்ணு அழுவுது சம்பந்தியம்மா. மலர் கண்ணு அழுவாத, சொன்னா கேளு, அழுவாத. இவ அழுதா ஆறுதல் சொல்லவாவது நீங்க இருக்கீங்க. ஆனா நானும் என் புருஷனும் தினம் தினம் வெளியில சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்கோமே. எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரு இருக்கா? வளர்ப்பு சரியில்லைன்னு நாங்க பெத்த பசங்களே எங்களை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறோம். எந்த மனசோட வந்து நாங்க இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணணும்? அதுக்கு இல்ல, உங்க கோவம் எல்லாம் எங்களுக்கு புரியுது, அது நியாயமும் கூட. இவளுக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஏன் புருஷன் சொல்லிட்டார். இவளுக்கு அப்பா பெருசு இல்லாம போயிருக்கலாம், ஆனா எனக்கு ஏன் புருஷன் தான் முக்கியம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சம்பந்திமா, சம்பந்திமா,
கண்ணு தா, கண்ணு தா, அழாத கண்ணு அழாத கண்ணு அழுவாத அம்மா மலரு அழுவாத கண்ணு தா, அவங்களுக்கு கோபம் இருக்குதானே செய்யும். கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறி போய் உன்னை தேடி வருவாங்க. நீ அழுவாத அழுவாதன்னா நாங்களாம் கீழே அப்புறம் என்னத்துக்கு நீ அழுது நிக்கிற? அவங்க வந்துருவாங்க. நீ ஏந்திரு, நம்ம வீட்டுக்கு போலாம். சொன்னா கேளு, எழுந்துரு எழுந்துரு வா.